எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. குட் ஈவினிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 1ல் இருக்கிற 1 மார்க் 2 மார்க் ரிவிஷன் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் இருக்கிற 1 மார்க் 2 மார்க் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகேம்மா. ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம பைத்தான் இன்ட்ரொடக்ஷனே பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹூ டெவலப்டு பைத்தான். ஸோ பைத்தானை யார் டெவலப் பண்ணது? கைடியோ வேன் ரசன். ஸோ அவர் தான் என்ன பண்ணார்? பைத்தானை டெவலப் பண்ணார். அடுத்தது பைத்தான் ப்ராம்ப்ட் இண்டிகேட் இன்டர்பிரிட்டர் ரெடி. ஸோ உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் ரெடி ஆகிடுச்சு, பைத்தானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு எந்த கமாண்ட் நம்ம டினோட் பண்ணோன்னா ஸோ இந்த ப்ராம்ப்ட் சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி கிரியேட் ஷார்ட்கட். ஸோ எதுக்காகனா கிரியேட் நியூ பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ நியூ பைத்தான் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா Ctrl+N. ஓகேவா? அடுத்தது ஸோ யூஸ் டு கிவ் கமாண்ட். பைத்தான் ப்ரோக்ராமில் கமாண்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா இந்த ஆட் சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பிரிண்ட் மோர் தென் ஒன் ஐட்டம் சிங்கிள் லைன். சிங்கிள் லைனில் மோர் தென் ஒன் ஐட்டம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த கமாவை தான் யூஸ் பண்ணுவோம். 6th ஒன் பாருங்க, நாட் ஏ டோக்கன். ஸோ இதில் எது டோக்கன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க? இன்டர்பிரிட்டர், ஐடென்டிஃபையர், ஆப்ரேட்டர், கீவேர்ட். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா டோக்கன் பார்ட்டு தான். ஸோ இன்டர்பிரிட்டர்ன்றது தான் கிடையாது. ஸோ அது நான் என்ன சொல்கிறேன்? நாட் ஏ டோக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் இட்ஸ் நாட் ஏ கீவேர்ட். இதில் எது கீவேர்ட் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க? பிரேக், கண்டினியூ, வைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீவேர்ட் தான். ஆப்ரேட்டர்ன்றது தான் இதில் ஆட் மேன் ஒன் அவுட். ஸோ அதனால் ஆப்ரேட்டர் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்தது கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்னாலே உனக்கு தெரியும், ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ கம்பேர் பண்ணுறது. அப்போ ரெண்டுத்துக்கும் இல்லை ரிலேஷனை சொல்கிறது தான். ஏக்கும் பிக்கும் என்ன இதோட வேல்யூ கிரேட்டர் தானே இருக்கா இல்லை லெஸ் தானே இருக்கான்னு இந்த மாதிரி ரிலேஷனை சொல்கிறதா என்னென்னு சொல்லணும்? நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். ஸோ அதுக்கு இன்னொரு நேம் தான் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். நாட் ஏ லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ இதில் எது லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கிடையாதுன்னு கேட்குறாங்க? அண்டு, ஆர், நாட்லாம் இது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ அப்போ இதில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் கிடையாது. கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ ஆல்சோ கால்ட் அஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு நேம் என்னென்னா டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ அடுத்தது 2 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ 2 மார்க்கில் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் கேன் பி யூஸ் த பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமில் என்ன மாதிரி மோட் யூஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராமுக்கு அப்படின்னா 2 மோட் யூஸ் பண்ணுவோம். இன்டராக்டிவ் மோட், ஸ்கிரிப்ட் மோட். ஓகேவா? இன்டராக்டிவ் மோட், ஸ்கிரிப்ட் மோட். அடுத்தது ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் டோக்கன். ஸோ டோக்கன்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்னால் உனக்கே தெரியும், சிம்பிள்ஸை தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A+B. ஸோ அப்போ ஏன்றது ஆப்பரண்ட், பின்றது ஆப்பரண்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம்? ஆப்ரேட்டர் என்னென்னா இந்த ப்ளஸ்ன்றது தான் இங்கே ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர் தான் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்லாம் பைத்தானில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது நியூ கான்செப்ட் பைத்தானில் லிட்ரல். ஸோ லிட்ரல்னால் என்ன, லிட்ரலோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்போனன்ட் டேட்டா. ஸோ எக்ஸ்போனன்ட் டேட்டானா என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஷார்ட் நோட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா 2 ways. ஷெல் கேன் பி யூஸ்ட் இன் 2 ways, இன்டராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். ஸோ பைத்தானில் என்ன மாதிரி மோட் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? 2 மோட், இன்டராக்டிவ் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ பைத்தான் டோக்கன்ஸ்னால் என்ன? டோக்கன்ஸ்னால் பைத்தான் பிரேக்ஸ் ஈச் லாஜிக்கல் லைன் இன்டூ சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்போனன்ட்ஸ். லெக்சிக்கல் அனாலிசிஸ் தான் என்னென்னு சொல்லுவோம்னா நம்ம டோக்கன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதோட டைப்ஸ்லாம் உனக்கு புக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எழுதினா கூட போதும். ஆனால் இதை எழுதி 2 எக்ஸாம்பிள் டோக்கனுக்கான எக்ஸாம்பிளை நீங்கள் எழுதணும். ஓகேவா? அடுத்தது ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா புக்குக்குள்ளே கொடுத்துருக்காங்க.
ஸோ லிட்ரல் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி நம்ம லிட்ரல்ஸ் பார்த்துலாம். ஸோ லிட்ரல் அப்படின்றது ரா டேட்டா. ஸோ அந்த ரா டேட்டாவை எப்படி கொடுக்குறோம், நம்ம பைத்தானில் எந்த மாதிரி ரா டேட்டாவாக கொடுக்குறோன்றதை நம்ம என்ன சொல்லணும்னா லிட்ரல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிட்ரல் இருக்குது. நியூமரிக்கல் லிட்ரல், ஸோ 1 2 3 நம்ம என்னென்னு சொல்லுவோம் நியூமரிக்கல் டேட்டான்னு கொடுப்போமா. ஸோ அந்த ஒரு டைப்ஸ் இருக்குது. அடுத்து ஸ்ட்ரிங், கேரக்டர், ஆல்ஃபபெட்ஸை கேரக்டராக கொடுப்போம். ஸோ பூலியன்னா தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ, 0s and 1s நம்ம பூலியன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரா டேட்டா வேரியபிளுக்கு கொடுக்கறத லிட்ரல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது நம்ம இப்போ ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஆப்ரேட்டர் அப்படின்றது ஸ்பெஷல் சிம்பிள். ஸோ சிம்பிள்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறாங்க ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா A + B. ஸோ இந்த சிம்பிள் தான் என்னது ஆப்ரேட்டர். ஸோ இது ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பரன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக் இருக்குது, ரிலேஷன், லாஜிக்கல், அசைன்மெண்ட்னு இருக்குது. ஸோ அரித்மேட்டிக்னா தெரியும், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், அரித்மேட்டிக் ஆப்ரேஷன். ரிலேஷன்னா தெரியும், கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல். ஸோ ஒரு வேல்யூக்கும் ஒரு A B அப்படின்ற வேல்யூக்கு என்ன மாதிரியான ரிலேஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரேட்டர் தென் கொடுக்கணும்னா A greater than B. ஸோ இந்த மாதிரி இருக்க ரிலேஷனை சொல்கிறது ரிலேஷன் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இஸ் நத்திங் பட் அண்ட். ஸோ A and B இல்லைனா A or B. ஸோ A not equal to B. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். சாரி, நாட் B அப்படின்னு சொல்கிறது. அசைன்மெண்ட்ன்றது A இட்ஸ் அசைன் டு 5. ஸோ ஏன்ற வேரியபிளுக்கு 5ன்ற வேல்யூனா அசைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிம்பிள்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸை தான் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. அரித்மேட்டிக், ரிலேஷன், லாஜிக், அசைன்மெண்ட், கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர்லாம் இருக்குது. ஓகேவா. ஓகே, சாப்டர் 6 பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்குது யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஸோ என்ன மாதிரியான ஒரு ப்ரோக்ராமை கண்ட்ரோல் பண்ணுறதே கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இஃப், எல்ஸ், வைல், டூ வைல், ஃபார், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுறதை நம்ம என்ன பார்த்தோம் இந்த சாப்டர் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ அதில் இருக்கிற 1 மார்க் பார்க்கலாம். மெனி இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன் பைத்தான். ஸோ எத்தனை இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா 3. ஸோ அல்டர்னேட்டிவ், இட்ரேட்டிவ், சீக்வென்ஷியல். ஸோ 3 டைப்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிஃபோட அப்ரிவேஷன் என்னது எல்சிஃப். எல்சிஃபோட அப்ரிவேஷன் தான் எல்எஃப். அடுத்தது பிளேஸ் வைட்டல் ரோல். பைத்தான் ப்ரோக்ராம்லேயே வைட்டல் ரோல் எது தான் ப்ளே பண்ணு அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் தான். ஓகே, அடுத்தது பிளேஸ் ஹோல்டர். ஸோ பிளேஸ் ஹோல்டரோட எக்ஸ்பிரஷன் நம்ம என்னென்னு சொல்லுவோம் பாஸ். ஸோ பாஸுக்கு யூஸ் பண்ணுறது தான் அது ஜென்ரலி. ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிளேஸ் ஹோல்டரை யூஸ் பண்ணுறது பாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. 5th one, the conditional in the if statement should be the form of. ஸோ இஃபுக்கு நம்ம என்ன கொடுப்போம், அதோட ஃபார்ம் என்னன்னு சொல்லணும்னா அரித்மேட்டிக் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப்னா ஃபார் லூப். ஸோ அடுத்து ஒரு ப்ரோக்ராமோட அவுட்புட் கேட்டிருக்காங்க. ஸோ அவுட்புட் பாருங்கள். இஃப் I ஈக்குவல் டு 1, while ட்ரூ கொடுத்தாச்சு. இஃப் I greater than %3 ஈக்குவல் டு 0. ஸோ ஐயோட வேல்யூவை 3ஆல் டிவைட் பண்ணி 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பிரேக் கொடுத்துட்டு பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிவைட் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. ஸோ அப்போ இதோட ஒன்னுன்ற வேல்யூ 3ஆல் டிவைட் ஆகுனா கண்டிப்பாக ஆகும். எத்தனை டைம்ஸ் ஆகுனா, ஸோ ஃபஸ்ட்டு 1, அடுத்து 2 வரும், அடுத்த லூப் போகும்போது 3 வருமானா கண்டிப்பாக வராது. ஸோ 0க்கு ஈக்குவலாக வரும். இப்போ அதோட அவுட்புட் என்னென்னா 1 2. ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3க்கு ஈக்குவலாக 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிரேக் விட்டுருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 டிவைட் ஆகும், 2 டிவைட் ஆகும், 3 டிவைட் ஆகும்போது கண்டிப்பாக என்னென்னா 0க்கு ஈக்குவலாக வரும் இந்த கண்டிஷன். ஸோ அப்போ அது என்ன வேணும்னா பிரேக் விட்டுடும். அப்போ இதோட அவுட்புட் என்னென்னா 1, 2 தான் இதோட அவுட்புட். ஓகே. ஓகே, 6th one கம்ஃபர்டபுள் லூப் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். ஃபார். அடுத்து 8th one பாருங்கள். ஸோ ஒரு ஃபாலோயிங் அவுட்புட், இதுக்கும் அவுட்புட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ t ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. while t-ஆக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதில் என்ன கண்டிஷனுமே கொடுக்கல, ஜஸ்ட்டு டிஃபைன் தான் பண்ணியிருக்காங்க. டீயோட வேல்யூ 1ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. while டீயை பிரிண்ட் while கண்டிஷன் கொடுக்காம டீன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இதுக்கு என்ன தான் அவுட்புட்டு, நோ அவுட்புட். எந்த ஒரு அவுட்புட்டுமே இதுக்கு கிடையாது. ஸோ இப்போ நோ அவுட்புட் தான் இதுக்கு ஆன்சர். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னாலே இதில் என்னது, ஸோ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னாலே பிரேக்கு. ஸோ பிரேக் தான் இதில் ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து பஞ்சுவேஷன் வைக்க சொல்கிறாங்க. எஃப் கண்டிஷன். ஸோ இங்கே பார்த்தாலே உனக்கு தெரியும் எல்ஸுக்கு கோலன் இருக்குது, இஃப்க்கு பார்த்திங்கன்னா கிடையாது.
அப்போ இதுதான் இதோட அவுட்புட். ஓகேவா, பிக்கு அவுட்புட்டு கோலன். இந்த இடத்துல இந்த டேஷ் இருக்கிற இடத்துல என்ன மிஸ் ஆகுதுன்னா கோலன் மிஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு. லிஸ்ட் த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தான். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னா there are 3 types of control structure இருக்குது. sequential, iteration and alteration. ஸோ 3 types இருக்குது. பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக்னா தெரியும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளாஸ் டீச் பண்ணிட்டு இருக்கும்போதே பிரேக்னா என்ன பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் ஒர்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க்குக்கு போகிறது. ஸோ அப்போ ஒரு பிரேக் விடுறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிரேக் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அடுத்தது சின்டெக்ஸ் ஃபார் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம ஒரு 1 மார்க்கில் பார்த்தோம் இல்லையா, எஃப், ஸோ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது எல்ஸு, ஸோ அடுத்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ ஒன்று இஃப் கண்டிஷன் ரன் ஆக போகுது, அப்படின்னா எல்ஸ் பார்ட் ரன் ஆக போகுது. ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர் புக்கில் கொடுத்துருக்காங்க. தெளிவாக அதே மாதிரி சின்டாக்ஸ் ஃபுல்லாக எழுதணும். அடுத்தது டிஃபைன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னால் தெரியும், அந்த ஒட்டுமொத்த ப்ரோக்ராமே அந்த ஒரு பார்ட்டு தான் என்ன பண்ண போகுதுன்னா கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட லூப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வேல்யூ இருக்கணும், ஸ்டாப் வேல்யூ இருக்கணும், தென் ஸ்டெப் வேல்யூ இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் ஸ்டாப் ஆகணும், ஸ்டெப் வேல்யூ எனக்கு 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்போ இதோட ஆர்டர் எப்படி இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் தான் லூப்பு ரன் ஆகும். பிகாஸ் நான் எதில் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கேன்னா 10ல் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 10னா ஆட்டோமேட்டிக்காக லூப் என்ன எடுத்துக்கும், n-1 எடுத்துக்கும். அப்போ 10 - 1 = 9. ஸோ இப்போ 9ன்ற வேல்யூ வர வரைக்கும் தான் என்ன ஆகும், லூப்பு ரன் ஆகும். ஓகேவா, அப்போ இதுதான் ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதோட ஆன்சரை பார்க்கலாம் நம்ம புக்கில். ஃபாலோயிங் டைப்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஃப்ளோ கண்ட்ரோல். ஸோ இதில் 3 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. சீக்வென்ஷனல், அல்ட்ரேஷன், இல்ட்ரேஷன். ஸோ அல்ட்ரேட்டிவ்க்கு பிரான்ச்சிங்னு இன்னொரு நேம் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் ஆர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்கள் இதை கூட எழுதலாம். ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஸ்டேட்மெண்ட் விச் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் சீக்வென்ஷன் டு ஆல்டர் த ஃப்ளோ வி கேன் யூஸ் கண்ட்ரோல். ஸோ ஒரு ப்ரோக்ராம் என்டையர் ப்ரோக்ராமில் இந்த பார்ட்டு தான் என்ன பண்ண போது, ஒன்று ஆல்டர்னேட்டிவாக இருக்க போதா இல்லை சீக்வென்ஸ்லாம் இருக்க போதான்றது ப்ரோக்ராமை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் ஆர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ ரேஞ்ச் மேக்ஸிமம் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா is used to supply range of the value in for loop. ஸோ ஃபார் லூப்பில் தான் நம்ம ரேஞ்சை யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஸ்டாப்பு, ஸ்டெப் அண்ட் ஸ்டெப் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ அண்ட் ஸ்டார்ட் வேல்யூ. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இஃப் எல்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா, இதுதான் அதோட ஆன்சரு. ஸோ சின்டாக்ஸை நீங்கள் இப்படி தான் எழுதணும். ஸோ இஃப் கண்டிஷன் என்னவோ அதை கொடுக்கணும், கோலன் இருக்கணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதர்வைஸ் என்ன ஆகுனா எல்ஸ் பார்ட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இஃப்ன்றது ட்ரூ பிளாக்னு சொல்லுவோமா, ஸோ எல்ஸ்ன்றது ஃபால்ஸ் பிளாக். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் அப்படியே எழுதுனா உனக்கு மார்க். இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருந்தால் இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், அதர்வைஸ் எல்ஸ் பார்ட்டிங்க எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் நம்ம 6th சாப்டரோட 1 மார்க் 2 மார்க் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 7th பைத்தான் வேரியபிள்ஸோட பைத்தான்ஸ் ஃபங்க்ஷனோட 1 மார்க் 2 மார்க் பார்க்கலாம். ஸோ அடுத்து 7th சாப்டர் பைத்தான் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜாபை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான். ஸோ அதான் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தோம். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா சப்ரோட்டின் சப் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு சாப்டர் மாதிரி தான். 1 மார்க் பார்க்கலாம். நேம் பிளாக் ஆஃப் கோட் டிசைன் டு 1 ஸ்பெசிஃபிக் ஜாப். ஸோ அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எ ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் இஸ் கால்டு. இட் செல்ஃப்ன்றதை பார்த்தாலே நீங்கள் என்னென்னு சொல்லணும், ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ திருப்பி ரன் பண்ணுறது. அடுத்தது அனாமியஸ் ஆர் அன்னேம்டு. ஸோ நேமே இல்லாத ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னு சொல்லுவோம், லாம்டா ஃபங்க்ஷன். அனாமியஸ் ஃபங்க்ஷன் ஆர் அன்னேம்டு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஓகேவா, அடுத்தது ஃபங்க்ஷன் கீவேர்ட் இஸ் யூஸ்டு பிஹைண்ட். ஸோ ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், டெஃப்ன்ற கீவேர்டு தான் டிஃபைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப் ஃபங்க்ஷன் நேம் என்னவோ ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம், ஃபங்க்ஷன் நேம் கோலன். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அப்போ டெஃப்ன்ற கீவேர்ட் தான் முன்னாடி இருக்கணும், எண்டில் கோலன் இருக்கும். ஓகேவா, அடுத்தது கீவேர்ட் இஸ் எக்ஸிட். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்கை விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு நம்ம என்ன கொடுப்போம், ரிட்டர்ன் கொடுப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது டெஃப் கொடுப்போம், எக்ஸிட் ஆகும்போது ஒரு ப்ரோக்ராமில் ரிட்டர்ன்ற கீவேர்டு கொடுப்போம். ஓகேவா, அதில் எக்ஸ்பிரஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரிட்டர்ன்றதை நம்ம கொடுக்கணும். அடுத்தது வைல் டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், நம்ம இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம கோலன் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது கோலனை வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர். கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர்னால் ஆர்குமெண்ட்டில் பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் பார்த்தோம். ரெக்வயர்டு ஆர்குமெண்ட், கீவேர்டு ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் சொல்லிட்டு. ஸோ அதில் கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர்னாலே நம்ம என்ன சொல்லலாம், ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்னு சொல்லலாம். அடுத்தது இன் பைத்தான் you do not have the mention specific data type while defining function. ஸோ அப்போ இது கரெக்டாக மென்ஷனாக டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுவோமா, கிடையாது. அடுத்தது பைத்தான் கீவேர்ட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் ஃபங்க்ஷன் நேம். ஸோ பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுமா ஃபங்க்ஷன் நேமா, அதுவுமே கிடையாது. ஸோ அப்போ போத் ஆர் ராங். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பிக் த கரண்ட் எக்ஸிக்யூட் கிவன் த ஸ்டேட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த கோடுக்கு கரெக்டாக என்ன எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் கண்டிஷன் எதை கொடுத்துருக்காங்க, இஃப் இந்த இடத்துல தான் கண்டிஷன். ஸோ அடுத்தது என்னென்னா பிரிண்ட். இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ் இஸ் கமா இஸ் எ லீப் இயர். ஸோ லீப் இயர்க்கான கண்டிஷன் எழுத சொல்கிறாங்க ஒன்று. ஸோ இப்போ என்ன எழுதணும், இங்கே எக்ஸ்ன்ற வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் டிவைடட் 4 ஈக்குவல் டு 0. ஸோ 4ஆல் டிவைட் ஆகி 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ தான் அது என்னது, அது ஒரு லீஃப் இயர். ஸோ ஈக்குவலுக்கு இதுவும் ஆன்சர் தான், இதுவும் ஆன்சர் தான். பட் நம்ம ஈக்குவலுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம்னா டபுள் ஈக்குவல் டு. ஸோ இதுதான் அப்போது ஆன்சர், பி தான் இங்கே ஆன்சர். அடுத்தது டெஸ்ட் பைத்தான் கண்டிஷன். ஸோ ஒரு டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃப்பை வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் டெஃப். ஓகே, அடுத்தது 2 மார்க். ஸோ 2 மார்க் பண்ணால் வாட் இஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்பெசிஃபிக் ஒன் ஜாப். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷன் சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நத்திங் பட் த குரூப் ஆஃப் ஆர் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரெகர்சிவ் ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன் இருக்குது. அடுத்தது மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா அது ரிப்பிட்டேஷன் ஆகக்கூடாது அப்படின்றது தான் அதோட மெயின் அட்வான்டேஜ். அடுத்தது வாட் இஸ் மீன் பை ஸ்கோப். நம்ம ஸ்கோப்னா தெரியும், பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ அதோட டைப் என்னென்னா லோக்கல் ஸ்கோப் இருக்குது, குளோபல் ஸ்கோப் இருக்குது. டிஃபைன் குளோபல் ஸ்கோப். ஸோ குளோபல் ஸ்கோப் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே அவுட் ஆஃப் த ப்ரோக்ராமை டிஃபைன் பண்ணுறது, அவுட் ஆஃப் த வேரியபிளை டிஃபைன் பண்ணுறது குளோபல் ஸ்கோப். பேஸ் கண்டிஷன் அண்ட் ரெகர்சிவ் ஃபங்க்ஷன். ரெகர்சிவ் ஃபங்க்ஷனில் பேஸ் கண்டிஷன்ன்றது ஸோ நம்ம கொடுப்போம் இல்லையா, அதை வச்சு தான் அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக என்டையர் ரன் ஆக போகுது ரெகர்சிவ் ஃபங்க்ஷன். அடுத்து லிமிட் செட் பண்ணுறது. ஸோ ஒரு ரெகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு எது வந்து ஸ்டாப் ஆகி எதுலேருந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது லிமிட் செட் பண்ணுற ரெகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, ஃபங்க்ஷன் தான் பார்த்தோமா. வாட் இஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ ஃபங்க்ஷன் இஸ் ஏ நேம்டு பிளாக் ஆஃப் கோட் டிசைன் டு டூ ஒன் ஸ்பெசிஃபிக் ஜாப். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அந்த ஜாபை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறது என்னென்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன், ரெகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ லாம்டா ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் தான் என்னென்னு பார்த்தோம், அனாமியஸ் ஃபங்க்ஷன் ஆர் அன்னேம்டு ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது புக்கில் இருக்குது. மெயின் அட்வான்டேஜ்னால் இட் அவாய்ட் த ரிப்பிட்டேஷன். ஸோ ரிப்பிட்டேஷன் அவாய்ட் பண்ணும் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. 4th ஒன் குளோபல் ஸ்கோப்னா என்னென்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ ஸ்கோப் இருக்குது பாரு, ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் ரெஃபர் டு த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அது ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ இது எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணால் அந்த எந்த ஏரியாவில் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது அது நம்ம லோக்கலாக குளோபலாக எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமுக்கு வித்தின் உள்ளே யூஸ் பண்ணும்போது அது லோக்கல் ஸ்கோப்பாக யூஸ் பண்ணுவோம். அவுட் ஆஃப் த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது அது குளோபல் ஸ்கோப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப் லோக்கல் ஸ்கோப்போட எக்ஸ்ப்ளனேஷன் பேஜ் நம்பரில் இருக்கும். ஸோ அங்கே குளோபல் ஸ்கோப்னா என்னென்னா அதோட டெஃபினேஷன் நீங்கள் ஆல்ரெடி மிஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அந்த கொஷின் படிச்சுக்கோங்க. அடுத்தது பேஸ் வேல்யூ. ஸோ பேஸ் வேல்யூன்றது ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஏ ஃபங்க்ஷன் விச் கால் இட் செல்ஃப் இஸ் நோன் அஸ் ரிகர்ஷன். ஸோ திருப்பி ஒரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணது நம்ம ரிகர்ஷன் சொல்லுவோம். ஸோ அதில் அந்த ரிகர்ஷன் எங்கே கொடுக்குறோமோ, பேஸ் வேல்யூ என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகுதுன்னா என்டையர் ப்ரோக்ராமே அங்கே ரன் ஆக போகுது. ஸோ அதுக்குன்னு ஒரு லிமிட் செட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1000 லிமிட் வரைக்கும் எனக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகலாம் அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செட் ஆஃப் லிமிட் வேல்யூ ரிகர்ஷன். ஸோ இது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும், 10 டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகுமா இல்லை 1000 டைம்ஸ் ரன் ஆகுமான்றது அதோட பேஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா யூனிட் 1 and 2ல் இருக்கிற ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயும் இப்பயும் சேர்த்து 1 மார்க் 2 மார்க்காக ரிவைஷன் முடிஞ்சாச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் நல்லா எழுதுங்க. ஆல்ரெடி நம்ம 5 மார்க்லாம் ரிவிஷன் பார்த்தாச்சு. நல்லபடியாக எழுதுங்க. உங்களோட குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.